அந்த ஊர்ல அரவிந்த் அனுசூயம்மாவோட பழைய வீடு இருந்தது. பையனான சுரேஷ் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணான அவனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல் தடவை கிராமத்து அம்மா வீட்டுக்கு வந்தான். அனுசூயம்மா காலையில எந்திரிச்சு வீட கூட்டிக்கிட்டு இருந்தவங்க உடனே தொடப்பத்தை கீழே போட்டுட்டு அவசர அவசரமா புருஷங்கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க. எங்க சுரேஷ் இப்பதான் போன் பண்ணா, அவங்க பஸ் ஸ்டாண்ட தாண்டிட்டாங்களாமா. உடனே வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த பெஞ்ச் எல்லாம் உட்கார்றதுக்கு நல்லா தொடச்சு ரெடியா போட்டு வைங்க. அந்த பொண்ணு வேற பணக்கார வீட்டு பொண்ணு, என்னோட நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. இங்க பாரு அனுசூயா, உனக்கு மட்டும் இல்ல எனக்கே நெஞ்சு படபடன்னு தான் அடிச்சுக்குது. என்ன பண்றது, உன் புள்ள சுரேஷ் பட்டணத்திலேயே அந்த பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு என்னவோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. நம்ம வீடு குடிசை வீடு, ஆனா அவங்க வீடு பெரிய பேலஸ் மாதிரி இருக்கும்னு உன் புள்ள சுரேஷ் அன்னைக்கு என்கிட்ட சொல்லியிருக்கான். ஏங்க எனக்கும் அந்த கவலை தானங்க. சிட்டில பெரிய பணக்கார வீட்டுல பிறந்த பொண்ணு இங்க நம்ம கிராமத்து நம்ம வீட்டுக்கு வந்து என்னத்துலங்க உக்காருவான். நம்ம வீட்டுல அந்த பொண்ணு வந்தா உக்காருறதுக்கு நல்ல ஒரு சோஃபா கூட இல்ல. எனக்கு என்னவோ ரொம்ப கவலையா இருக்குங்க. அந்த பொண்ணை நம்ம சரியா பாத்துக்கலன்னு சுரேஷ் எதானா நம்ம மேல தப்பா நினைக்குவானாங்க. அது வேற வெயில் காலம். இந்த வெயில் காலத்துல அந்த பொண்ணுக்கு குடிக்கிறதுக்கு பானையில கொஞ்சம் மோர் செஞ்சு வச்சிருக்கேன். நம்ம வீட்டுல தான் ஃப்ரிட்ஜ் இல்லையே. இங்க பாருடி, நம்ம பையன் சொல்லியிருக்கான், அவ பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் எந்த கர்வமும் இல்லாம இருக்கான்னு. அதப்படி யோசிச்சா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அதோ ஆட்டோ சத்தம் வேற கேக்குது, அவங்க வந்துட்டாங்க போல. சரி சரி வா, வெளியே போய் பார்க்கலாம். அப்பதான் அவங்க ஆட்டோ இறங்கி வீட்டுக்குள்ள வந்தாங்க. அவனி அந்த பழைய வீட்டோட நிலைமைய நின்னு பாத்துக்கிட்டே இருந்தா. அனுசூயம்மா சீக்கிரமா போய் ஆரத்தி எடுத்தாங்க. வாமா வாமா மருமகளே, உன்னோட வலது காலை எடுத்து வச்சு இந்த வீட்டுக்குள்ள வாமா. உனக்காக தான் இந்த வீடே காத்துக்கிட்டு இருக்கு. மகாலட்சுமி மாதிரி இருக்கமா நீ. இவ்வளோ நாளா இந்த வீட்டுல நானும் உன் மாமாதான் இருந்தோம். இன்னைக்கு நீ வந்த உடனே இந்த வீட்டுக்கே ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு. ஆரத்திய கண்ணுக்கு ஒத்தி எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போமா. வணக்கம் அத்தை. வணக்கம் மாமா. எப்படி இருக்கீங்க மாமா? நீங்க இப்போ நல்லா இருக்கீங்களா? சுரேஷ் உங்களுக்கு முட்டி வலி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? தீர்காயுஷ்மான் பவா. நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? என்னம்மா அந்த வலி இந்த வலி, வயசாக எல்லா வலியும் இருந்ததுதான். நீ சொல்லுமா, பஸ்ஸுல வந்தியே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா, அலைச்சலா இருந்துச்சாமா? உடம்பு வலி அப்படின்னு எதுவும் இல்லையே? இல்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். ரோடு கொஞ்சம் குண்டும் குழியுமா இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு வலி, அவ்வளவுதான். அதை தவிர ரோட்ல வரும்போது இயற்கையை பார்க்கும்போது பச்சை பசேல்னு நிறைஞ்சிருக்கிற வயலு பார்க்கவே சந்தோஷமா இருந்தது. அவனிக்கு இந்த குண்டும் குழியில ரோட்ல வர்றதே கஷ்டமாயி போச்சு. ஆமாண்டா, இருக்கும் தானே, புது பொண்ணாச்சே, அப்படிதான் இருக்கும். அவனே, இந்த கிராமத்து ஊரு உனக்கு பிடிச்சிருக்காமா? இங்கிட்ட கிளைமேட்டு உனக்கு ஒத்துக்குமா? இங்க வசதிங்க இல்லாம இருக்கலாம், உனக்கு எந்த வசதியும் பத்தல அப்படின்னா, உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா உடனே என்கிட்ட சொல்லிடுமா. சரிங்க அத்தை. என்ன நினைச்சு நீங்க எதுக்காக இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த வீட்டு மருமக தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்குவேன் அத்தை. சரின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு அவனி சுரேஷ் ரூமுக்குள்ள போனாங்க. அந்த வீட்டுல இருக்கிற பழைய ஃபேனும் மெதுவா கிர்ன்னு அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தது. அதுல இருந்து சத்தம் மட்டும் தான் வந்துகிட்டு இருந்தது. அவனி புடவையால மூஞ்ச தொடச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அவனி, சாரி அவனி, எங்க வீட்ல ஏசி வசதி இல்ல, ஃபேனும் சரியா சுத்தல. இது ரொம்ப பழைய காலத்து ஃபேனு. இந்த ஃபேன் சத்தத்துக்கு உனக்கு தூக்கமும் வரல. பாரு, உன் முகமெல்லாம் எப்படி வேர்த்து கொட்டுதுன்னு. சுரேஷ் ப்ளீஸ், கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க வீட்டோட வசதி எல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்க தானே. நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டு தானே இங்க வந்திருக்கேன். ஆனா அவனி, நீ பெரிய வீட்டு பொண்ணு, உங்க வீட்ல ஒவ்வொரு பக்கமும் ஏசி இருக்கும். உனக்கு பிரச்சனைனா அத்தனை பேரு வந்து நிக்குவாங்க. ஆனா என்னால உன்னை ஏசில கூட உட்கார வைக்க முடியல. ரேஷ், நான் உன்னோட ஏசி, காரு, பங்களா இதெல்லாம் பார்த்தா உன்னை விரும்பிக்கிட்டு வந்தேன் இல்லையே. உன்னோட நல்ல குணம், உன்னோட கேரக்டர் பார்த்து தான் உன்னை நான் விரும்பி வந்தேன். பொண்டாட்டிக்கு தேவையானது ஏசி ரூம் இல்ல, புருஷனோட அன்பு. இப்படி அந்த நாள் போச்சு. மறுவது நாள் காலையில அவனை எந்திரிச்சு வெளியே வந்தா.
பார்த்தா சமையல் கட்டுல அனுசூயை அம்மா உக்காந்துகிட்டு அடுப்ப ஊதிக்கிட்டு காஃபி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவனி நேரா அங்க வந்தா. ஐயோ அத்தை, என்னாச்சு அத்தை? என்ன அந்த புகை? ஐயோ, உங்க கண்ணெல்லாம் ஃபுல்லா ரெட் ஆயிருக்கு. என்னாச்சு அத்தை? என்ன கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருக்கு? என்ன பண்றீங்க? ஏன் இங்க புகையில உட்காந்துருக்கீங்க? ஐயோ அவனி, அதுக்குள்ள எந்திரிச்சு வந்துட்டியாமா? நைட்டு முழுக்க அந்த ரூமுக்குள்ள தூங்கியே இருக்க மாட்டேன். உனக்கு சரியான நேரத்துக்கு என்னால பெட் காஃபியும் கொடுக்க முடியல. என்ன மன்னிச்சிடுமா, அடுப்பு சரியா எரிய மாட்டேங்குது. இது மழைக்காலம் இல்லையாமா, விறகெல்லாம் நனைஞ்சு போயிருக்கா. அதுதான் எவ்வளோ ஊதுனாலும் நெருப்பு வராம வெறும் புகையாதான் வருது. அந்த புகை தான் வீடு முழுக்க கப்பி கிடக்குது. அதுதான் கண்ணும் எரியுது. ஒரு 5 நிமிஷம் உட்காரமா வந்துடுறேன். ஐயோ அத்தை, எனக்கு காஃபி போடுறதுக்கா நீங்க இந்த மாதிரி அடுப்பு கிட்ட உக்காந்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? கேஸ் அடுப்பு இல்லையா அத்தை? அதுவாமா, நம்ம வீட்டுல கேஸ் இருக்கு. ஆனா நேத்து தான் தீந்து போச்சு. புக் பண்ணிருக்கோம். 2 நாள் ஆகுமா வர்றதுக்கு. நீ போய் நம்ம ஹால்ல உக்காந்துக்கோ ஜன்னலுக்கிட்ட. அங்க புகை வராது. நீ இங்கே நின்னுகிட்டு இருந்தா உனக்கும் புகை வாசனை அடிக்குமா. நீ போய் உக்காருமா, நான் கொண்டு வரேன். ஐயோ அத்தை, ஏத்த இப்படி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, முதல்ல நீங்க போய் உக்காருங்க. இங்க இருந்தீங்கன்னா கண்ணு எரிச்சல் அதிகமாவும் அத்தை. அத்தை, நான் ஏதாவது உதவி செய்யட்டா? ஐயோ, நீ உதவி செய்றியா? வேண்டாமா, உனக்கு இந்த பழக்கம் எல்லாம் தெரியாத பழக்கம். அதுக்கப்புறம் கைய சுட்டுக்குவேன். வேண்டாமா, நீ போய் அப்படியே உக்காரு. நான் உனக்காக காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு 2 கிளாஸ்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கையில கொடுத்தாங்க. அந்த காஃபி நல்லா இல்லைனாலும் அவனி உடனே, அத்தை காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையை சொல்லுமா, இந்த காஃபி நல்லா இல்ல தானே? உனக்கு காஃபி பிடிக்கல தானே? உன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. உங்க வீட்ல பால் நல்லா திக்கா இருக்கும். நல்ல காஸ்ட்லியான டீ பொடியை தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு சுரேஷ் என்கிட்ட சொல்லிருக்காமா. ஐயோ இல்ல அத்தை, உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு. நான் சந்தோஷமா தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். மன்னிச்சிடுமா, உனக்கு நல்ல காஃபிய கூட என்னால கொடுக்க முடியல. எங்களை மன்னிச்சிடுமா. ஐயோ அத்தை, ப்ளீஸ், நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறதா? என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க அத்தை. எனக்கு உங்களை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. உண்மைதான் அத்தை, நான் சிட்டில குடிக்கிற காஃபியே வேற, இங்க குடிக்கிற காஃபியே வேற. பரவாயில்ல அத்தை, எல்லாமே நான் பழக்கப்படுத்திக்கிறேன். ஆனா காலையில நீங்க எந்திரிச்சு எனக்காக அடுப்புக்கு முன்னாடி உக்காந்த பட்ட கஷ்டத்தை முன்னாடி இதெல்லாம் எனக்கு ஒன்னும் இல்ல அத்தை. அன்னைக்கு மத்தியான நேரத்துல சமையலெல்லாம் ஆகி எல்லாரும் சாப்பாட்டுக்கு வந்து உக்காந்தாங்க. அனுசூயம்மா பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. அரவிந்த் கூட வந்து உக்காந்தாரு. அனுசூயா, பாத்தியா என் மருமக எவ்வளோ அழகா கீழே உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சில பசங்க டைனிங் டேபிள் இல்லைன்னா சாப்பிட கூட மாட்டாங்க. அம்மா அவனி, சிட்டில நீ நல்லா தடபுடலாம் சிக்கனு மட்டனு மஷ்ரூமு அப்படின்னு எதேதோ சாப்பிட்ருப்ப. ஆனா நான் இங்க ஒரு சாம்பார் வச்சு கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு சட்னி பண்ணிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கமா. அத்தை, உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கத்த. சுரேஷ் எப்பவுமே நீங்க செய்யற கத்திரிக்காய் குழம்பு பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஸ்மெல்லுக்கே எனக்கு சாப்பிடணும் போல இருக்கத்த. சீக்கிரமா எனக்கு பரிமாறுங்க, நான் சீக்கிரமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அனுசூய அம்மாவும் சாப்பாட பரிமாறினாங்க. அவனி ஒரு வாய் சாப்பிட்டு அவளுக்கு காரம் விபரீதமா இருக்கிறதுனால கண்ணுல கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா. ஐயோ அவனி, என்ன ஆச்சு? முகம் எல்லாம் ரெட் ஆயி போச்சு, கண்ணுல வேற கண்ணீரு. என்ன, குழம்பு ரொம்ப காரமா இருக்கா? இல்ல சுரேஷ், இல்ல கொஞ்சம் காரமா இருக்கு, அவ்வளவுதான். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்குவேன். ஐயோ என்ன மன்னிச்சிடுமா. இங்க கிராமத்துல நாங்க எல்லாருமே காரசாரமா சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாயிருச்சா. சுரேஷ் என்கிட்ட சொன்னான், கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கான், சிட்டில நீங்க காரம் இல்லாம தான் சாப்பிடுவீங்கன்னு. நான் தான் ஒரு மண்டை மறந்துட்டேன். ஐயோ, என் மருமகளோட முகமே மாறி போயிடுச்சே. ஐயோ அத்தை, கவலைப்படாதீங்க, பரவாயில்ல அத்தை, நான் சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் நெய்ய விட்டு சாப்பிட்டா காரம் எல்லாம் குறைஞ்சிரும். குழம்பு காரமா இருந்தாலும் நீங்க செஞ்ச கைருசி அற்புதமா இருக்கு. இங்க பாருமா, இந்த அத்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே மனசுக்குள்ளே மறைச்சு வச்சுக்கிட்டேன். நாளையில இருந்து உனக்கு காரம் பிடிக்காது இல்லமா, காரம் இல்லாம சமைச்சு கொடுக்கறேன். எங்களுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டெல்லாம் சாப்பிடாதமா, உடம்புக்கு ஒத்துக்காம போயிட போகுது. ஐயோ அத்தை, நான் இந்த வீட்டு மருமக. எனக்காக நீங்க எதுக்காக தனியா சமைக்கணும்? எனக்காக நீங்க தனியா சமைக்க போனீங்கன்னா அதுக்கப்புறம்
இந்த வீட்ல நான் மட்டும் தனியா ஆயிடுவேன். வேண்டாம் அத்தை. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமா இருந்தது. நாளைக்குல இருந்து எனக்கு பழக்கம் ஆயிடும். இன்னைக்குதான் அத்தை அப்படி இருந்துச்சு. நாளையில இருந்து உங்கள மாதிரி சாப்பிட நான் பழகிக்கிறேன். பாத்தியா அனுசூயா, நம்ம மருமக எங்க கஷ்டப்பட்டா நம்மளும் கஷ்டப்படுவோம் அப்படின்னு அவளோட கஷ்டத்தெல்லாம் அப்படியே முழுங்கிக்கிட்டு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. இந்த மாதிரி மருமக கிடைச்சது நம்ம பாக்கியம். அன்னைக்கு மத்தியானம் அனுசூயா அவனி 2 பேரும் பண்டிகைக்காக பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, என்ன அத்தை, எப்படி அத்தை நீங்க மாவை கலக்குறீங்க? அப்பா, எனக்கு இந்த மாவை கலக்கவே முடியல. அட, இவ்வளவு கட்டியா இருக்கு. ஐயோ, கை வலி எடுக்காதா? எப்படி நீங்களாம் மிக்ஸ் பண்றீங்க? அத்தை, என்னால இத கலக்கவே முடியல அத்தை, கையெல்லாம் வலிக்குது. பரவாயில்லம்மா, நீ சரியாதான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கியே. வர வர எங்க கிராமத்து வேலையெல்லாம் நீ நல்லாவே கத்துக்கிட்டு இருக்கமா. ஐயோ அத்தை, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. சொல்ல போனா இது எல்லாமே செய்யறதுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன எங்க அம்மா விட நீங்க தான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. இந்த வேலையை விட உங்க கூட இருக்கிறதுக்கு தான் இஷ்டம். நீ என்னோட மருமக மட்டும் இல்லம்மா, என் வயித்துல பிறக்காத பொண்ணு. நீ வந்த நாள்ல இருந்து எங்க வீடு ஸ்வர்க்கமா இருக்கு. கடவுள் எனக்கு ஒரு பொண்ணு கொடுக்கலன்னு கவலைப்பட்ட, அது உன்னால இன்னைக்கு தீந்துருச்சு. மறுநாள் அந்த ஊர்ல பெரிய திருவிழாக்காக சொந்த பந்தம் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தது. அதுல சுரேஷோட சித்தியான காந்தம்மாவும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே திமிரு. பணக்காரங்க அப்படின்னா அவங்கள ஒரு மாதிரியா பாக்குறது. இப்படி எல்லாரும் ஹால்ல உக்காந்து இருந்தாங்க. என்ன அனுசூயா, சிட்டில உன் பையனுக்கு பெரிய கம்பெனில பெரிய வேலை கிடைச்சிச்சின்னு கொண்டாடிக்கிட்டு இருந்த உன் பையனும் ஏதோ ஒரு பெரிய பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கானாமே. எங்க உன் மருமக எங்கேயும் காணோம்? அந்த பொண்ணு வீட்டுல எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஏன் காந்தம்மா அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என் மருமக சொக்க தங்கம். எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு கிச்சன்ல எனக்கு உதவியா இருக்கா. அவெல்லாம் கர்வம் பிடிச்சவ கிடையாது. ஐயோ, என்னடி சொல்ற? சிட்டில பெரிய பணக்கார வீட்டுல பிறந்த பொண்ண அடுப்பு கட்டுக்கிட்ட நிக்க வச்சு பஜ்ஜி சுட வைக்கிறியா? பாவம், அந்த பொண்ணு என்னைக்கு துண்ட காணோ துணிய காணோன்னு இந்த வீட்டை விட்டு ஓட போகுதோ. இங்க பாரு காந்தம்மா, என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. என் மருமக அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணு எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. அவளை பத்தி தப்பா பேசினா எனக்கு பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அவ என் வீட்டு மகாலட்சுமி. இங்க பாருங்க மாமா, இந்த அன்பு பாசம் இது எல்லாமே வெறும் 2 நாள் தான். அவங்களுக்கு பணத்து மேல இருக்கிற பாசம் ஜனங்க மேல இருக்காது. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கிற அவனியோட மனசு சுருக்குன்னு ஆச்சு. எல்லாருக்கும் சுட சுட காஃபியும் பஜ்ஜியும் போட்டு எடுத்துக்கிட்டு அழகா புடவை கட்டிக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே தலை குனிஞ்சு வந்தா. வணக்கங்க, எல்லாரும் இந்த காஃபி எடுத்துக்குங்க. எல்லாருக்காக நானே என் கையால செஞ்சது. காந்தம்மா அவனைய மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்ன காந்தத்தை, நீங்க என் குடும்பத்தை பத்தி என்ன பத்தி பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் இந்த ஏழைத்தனத்தை தாங்க முடியாம ஓடிடுவேன்னு சொன்னீங்க. ஓ அதுவா? அது என்னவோ உனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. இங்க பாருங்க காந்தமத்த, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஸ்டார்டிங்ல கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தப்போ கொஞ்சம் உடம்பு வலி, சூடு, என்னால இந்த வீட்டுல இருக்க முடியலன்னு அப்படி சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்கதான் செஞ்சுச்சு. ஆனா காலையில நான் எந்திரிச்சு கிச்சனுக்கு வரும்போது எங்க அத்தை அடுப்புல நின்னுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தப்போ, என்ன சமைக்க விடாம செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அவங்களோட பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு. இங்க பாருங்க, இனிமே என் முன்னாடி அத்தை மாமாவை தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான். அவனியோட வார்த்தையை கேட்டவுடனே வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு கிளாப் பண்ணாங்க. காந்தம்மா அசிங்கமாயி தலை குனிஞ்சு உக்காந்தாங்க. அதுக்குள்ள அவனியோட போன் ரிங் ஆச்சு. அவங்க அம்மா லண்டன்ல இருந்து கால் பண்ணாங்க. ஹலோ மம்மி, சொல்லுங்க. ஹலோ அவனி, இங்க லண்டன்ல நம்ம பிசினஸ் டீல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நானும் உங்க டேடியும் கொஞ்ச நாள் சுவிட்சர்லாந்து அமெரிக்கா அப்படின்னு ட்ரிப் போலான்னு நினைக்கிறோம். நீயும் எத்தனை நாளைக்கு அந்த கொசுக்கடியில அந்த கிராமத்திலே இருக்க போற? சீக்கிரமா சுரேஷுக்கு சொல்லிட்டு வந்துருங்க. நானும் உங்களுக்காக ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வச்சிருக்கோம். சாரி மம்மி, எங்க ஊர்ல பெரிய திருவிழா நடக்குது. எங்க வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. என் கையாலேயே அவங்களுக்கு சுட சுட டீ, காஃபி, பஜ்ஜி, அதிரசம் எல்லாம் சுட்டு கொடுத்திருக்கேன். எங்க அத்தை மாமா என்ன ரொம்ப ஃபாரின், லண்டன் எதுவுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. நான் என் அத்தை மாமாவை விட்டுட்டு வரமாட்டேன். பாய்.
அப்படின்னு சொல்லி அவனே காலை கட் பண்ணி சிரிச்சுக்கிட்டே தன்னோட அத்தை மாமா இருக்கிற இடத்துக்கு வந்தான். இங்க பாருமா, என் வீட்டு மருமகளா வர நாங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோமோ. என் வயித்துல பொறக்கலனாலும் நீ என் பொண்ணுமா. 4 பேரு முன்னாடி எங்க மரியாதைய காப்பாத்திட்டேம்மா. அந்த பாரிஸையே வேண்டான்னு சொல்லிட்டிய தாயி நீ. அம்மா அவனி, மகாலட்சுமி எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாதுமா, இப்பதான் பாக்குறேன். அவனி, எங்க அப்பா அம்மாவை நீ இவ்ளோ பாசமா பாத்துக்குவேன்னு நான் கனவுல கூட யோசிக்கவே இல்லை அவனி. நீ என் வாழ்க்கையில வந்தது என் அதிருஷ்டம். ஐ லவ் யூ சோ மச். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன் அப்படின்னா அதுக்கு நீங்க தானே காரணம். இந்த கிராமத்துல இருக்கிற சுத்தம், உங்க மனசுல இருக்கிற அன்பு என்ன முழுசா மாத்திருச்சு. இனிமே நம்ம எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கலாம். அன்னையில இருந்து அவனே அந்த வீட்டு மருமகளா முழுசா மாறி போய் அந்த வீட்டோட உண்மையான விளக்கா மாறிட்டா. அவங்க பாக்குறதுக்கு ஏழையா இருந்தாலும் அவங்க மனசால பெரிய பணக்காரங்களா ரொம்ப சந்தோஷங்க நிறைஞ்சிருக்கிற குடும்பமா வாழ்ந்தாங்க.